Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் டிபியை அடிக்கடி நீங்க சேஞ்ச் பண்றவங்களா இருந்தா நான் சொல்லி தர போற இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சோ அது என்ன ட்ரிக் அப்படிங்கறத வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Guys, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க கிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டுங்க. இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா மறக்காத லைக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோக்கு வந்து ஒரு 5000 லைக்ஸ் வரணும்னு எதிர்பார்க்குறேன். மறக்காத லைக் பண்ணுவீங்க நம்புறேன். கீழே கமெண்ட் செக்ஷன்ல நைஸ், சூப்பர் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா இத மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாத வாட்ச் பண்ணிக்கலாம். கைஸ், பொதுவா பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல நீங்க டிபி சேஞ்ச் பண்ணுவீங்க. பொதுவா நீங்க நார்மலா கேலரியில இருக்க போட்டோவை அப்படியே நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில பாத்தீங்கன்னா ஒரு அட்ராக்ஷனே இருக்காது. பட் நான் சொல்லி தர போற இந்த ட்ரிக் மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட டிபியை வேற லெவல்ல கொண்டு போகலாம். ஓகேங்களா? இதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அப்ளிகேஷன் மட்டும் இன்ஸ்டால் பண்ணணும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிசைன் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கீழே ஒரு ஏரோ ஐக்கான் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஏரோ ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நிறையா விதமான அந்த ஃப்ரேம்ஸ்லாம் வரும். உங்களோட வாட்ஸ்அப் டிபி இருக்குல்ல, ஸோ உங்களோட ஃபோட்டோவை சுற்றி இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாமே இருக்கும். பார்க்க சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒன்று ஒன்று லாக்கில் இருக்கும். அந்த லாக்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஆட் வந்து ப்ளே ஆகும். அந்த ஆடுக்கு அப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பாப்புலர் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வெரிஃபை டிக் வாங்குற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஆட் ஃபோட்டோன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட கேலரியில் இருக்க ஃபோட்டோ இருக்குல்ல, ஸோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். எந்த ஃபோட்டோ நீங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோ செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்டிகுலர் ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஜூம் கம்ப்ளீட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா வாட்ச் ஆட் டு அன்லாக்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு ஆடு வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? இந்த ஆடு கொஞ்சம் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பர்டிகுலர் எஃபெக்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஆடு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மேலே டிக் ஐக்கான் மாதிரி இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி விட்ருங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபோட்டோ வந்து இதில் வந்து அப்ளை ஆகிடுச்சு. சப்போஸ் எனக்கு இந்த எஃபெக்ட் வேணாம்னு நினைக்கிறீங்கன்னா அப்படியே சைடில் நீங்கள் மூவ் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட்லாம் வந்து சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கே தெரியும். ஜஸ்ட்டு நீங்கள் எந்த மாதிரி உங்களுக்கு எஃபெக்ட் வேணுமோ ஜஸ்ட் அந்த சர்க்கிளை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்து அந்த வெரிஃபைடு இருந்துச்சுல்ல, ஸோ நான் அதை வந்து டிக் பண்ணிக்கிறேன். அது வெரிஃபைடு கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அப்படி ஆகிடுச்சு. அதில் வந்து சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் சேவ் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபோட்டோ வந்து உங்களோட கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். ஸோ இப்போ நம்மளோட வாட்ஸ்அப் டிபியை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். பார்த்துருப்பீங்க வாட்ஸ்அப்பில் இது மாதிரி டிபியை வந்து இது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்க வேறு லெவலில் இருக்கும். நார்மலாக நீங்கள் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறதுக்கும் இதை மாதிரி கொஞ்சம் எடிட் பண்ணி போடுறதுக்கும் சூப்பராகவே இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக இதெல்லாம் எப்படி பண்ண அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் டெய்லியுமே சரி இல்லை வீக்லியும் சரி இதை மாதிரி இந்த ஃப்ரேம்ஸை சேஞ்ச் பண்ணி புது ப்ரொஃபைல் ஃபோட்டோவை உங்களோட மொபைலில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் டிபியை நீங்கள் அடிக்கடி சேஞ்ச் பண்ணுறவங்களா இருந்தால் இப்போ நான் சொல்லி தந்த இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காத லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூடயும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாதான் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Cheers guys.